முயன்றால் முடியாதில்லை முயலவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்றைக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி டி ஃபார்மசி, அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி, இந்த கோர்ஸ் பற்றி சின்ன பேசிக் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தோம்னா +2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபார்மசி ரிலேட்டான ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும், அதாவது என்ட்ரி லெவலில் பேசிக் லெவலில் இருக்க ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அப்படி இல்லைனா பிஸ்னஸ் லைன் ரிலேட்டாக இந்த ஃபார்மசி வைக்கணும், இந்த மாதிரியான பிஸ்னஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸோட டீட்டெயில் ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா டிப்ளமோ இன் ஃபார்மசி. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஃபார்ம் டி கோர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது ஃபார்ம் டிங்கிறது கொஞ்சம் ஹை லெவல் கோர்ஸ் உங்களுக்கு, அதாவது அது நீங்கள் 6 இயர்ஸ்க்காக படிப்பீங்க. இது பார்த்தா டிப்ளமோ இன் ஃபார்மசி. எப்படி இன்ஜினியரிங்கில் நிறைய டிப்ளமோ கோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இது பார்த்தா ஃபார்மசி ரிலேட்டான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் உங்களுக்கு. இதுவே ஃபார்ம் டி போனீங்கன்னா நீங்கள் 6 இயர்ஸ் படிப்பீங்க. அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார்ம் டி கோர்ஸ், அதாவது ஃபார்மசி இன் டாக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்னு போட்டுக்கலாம். பட் இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி பார்த்தா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான். பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் கூட இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம். பட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா இந்த கோர்ஸ்னு இல்லை, ஃபார்மசி ரிலேட்டான எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா ரெகுலர் மோடில் படிங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் டெய்லி ரெகுலர் மோடில் காலேஜ் போகிறப்ப நிறைய கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ், மெடிசன்ஸ் பற்றிலாம் பதிக்கிறனால உங்களுக்கு ஸ்டாஃப் ஈஸியாக டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் லைனில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கூட ரெகுலர் மோடில் முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் மோடில் கொஞ்சம் நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டிப்ளமோ இன் ஃபார்மசி. இது 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ், ஒரு என்ட்ரி லெவல் ஃபார்மசி கோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மசி ரிலேட்டான டாபிக் தான் உங்களுக்கு சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் இது. 2 வருஷம் மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் பேஸில் பார்த்தா இந்தியாவில், அப்ராடில், இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கனால அடுத்து பேச்சுலர் இன் ஃபார்மசி பிடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் +2 முடிச்சுட்டு டேரெக்டாக கூட பார்த்தா பி ஃபார்மசி கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். பி ஃபார்மசி கோர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா எம் ஃபார்மசி கோர்ஸ் கூட பண்ணலாம். அதிலே பிஹெச்டி கூட ஒரு சர்டன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேச்சுலர் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபார்ம் டி கோர்ஸ், அதாவது ஃபார்மசி இன் டாக்டரேட், அந்த மாதிரியான கோர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட கெரியர் ஆப்ஷன் ஃபுல்லாக பார்த்தா ஃபார்மசி ரிலேட்டாக கூட நீங்கள் அமைச்சிக்கலாம். இது மட்டும் நம்ம பார்த்தா நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சுட்டு அடுத்து ஃபார்ம் டி கோர்ஸ்லாம் முடிக்கிறப்ப ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸை பார்த்தா எம்பிஏ சூஸ் பண்ணலாம். எம்பிஏலே பார்த்தா உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாக பார்த்தா பேராமெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான கோர்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தா ஃபார்மசி ரிலேட்டட் எக்கச்சக்கமான கெரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தா இதுக்கு ரெலவெண்ட்டான கோர்சஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தா +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மற்ற இன்ஜினியரிங் டிப்ளமோ மாதிரி 10th மட்டும் கம்ப்ளீட் பண்ணி தான் போதும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இல்லை. இதில் கண்டிப்பாக பார்த்தா நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் +2ல் பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரிலேட்டான ஒரு குரூப் சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் குரூப் கூட எடுத்து படிச்சு, அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படிங்கிற பியூர் சயின்ஸ் குரூப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 குரூப்புமே உங்களுக்கு அக்செப்ட் தான். அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரிலாம் கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தா சிலபஸில் கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டான டாப்பிக்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. அதனால் கெமிஸ்ட்ரி மஸ்ட்டாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரெலவெண்ட்டான ஒரு குரூப் +2ல் எடுத்து ஒரு 50%க்கு மேலே மார்க் வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நிறைய ஃபார்மசி காலேஜஸில் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மசி காலேஜ் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜஸில், இந்த மாதிரியான காலேஜில் கூட இதுக்கு ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீஸ் லெவல் அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் லெவல் பொறுத்தவரை இது காலேஜ் இன்ஸ்டியூட்ஸ் பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு ஆவரேஜாக பார்த்தா 40,000லேருந்து 4 lakh வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்லாம் போகிறப்ப உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஓரளவு மீடியமான காலேஜில் போகிறப்ப கம்மியான லெவலில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த கோர்ஸோட சிலபஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்மசினா என்னது, பேராமெடிக்கல்னா என்னது, இந்த மாதிரியான டாப்பிக்லாம் கவர் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா பயோகெமிஸ்ட்ரி அண்டு கிளினிக்கல் பேத்தாலஜினா என்னது, இந்த மாதிரியான டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக கெமிஸ்ட்ரி 1, கெமிஸ்ட்ரி 2 இந்த மாதிரி 2 பேப்பர் வரும். அதாவது ஃபஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி 1 படிப்பீங்க, செகண்ட் இயரில் கெமிஸ்ட்ரி 2 படிப்பீங்க. இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹியூமன் சைக்காலஜினா என்னது அதை பற்றி ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்யூனிட்டி ஃபார்மசினா என்னது அதை பற்றி ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது முடிச்சு சப்போஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியா கூட நிறைய பேத்துக்கு இருக்கும். நிறைய டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆசை வந்து மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேராமெடிக்கல் கெமிஸ்ட்ரியிலே பார்ட் 2 அந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக ஃபார்மசி ரிலேட்டான டாப்பிக்லாம் வந்து உங்களோட சிலபஸில் வந்து கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பேப்பர் தான் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசியோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. நிறைய மெடிக்கல் டேர்ம் பற்றி நீங்கள் கற்றுக்குவீங்க. அதை பற்றி முக்கியமாக வந்து மெடிசன்ஸ் பற்றி நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தா எங்கெங்கே ஜாப்புக்கு வந்து போகலாம், எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஜஸ்ட் ஆனால் டிப்ளமோ இன் ஃபார்மசி மட்டும் நீங்கள் முடிச்சு போகிறப்ப உங்களோட சேலரி லெவல் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியோ இல்லை ஃபார்மசியோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சேலரி வந்து நீங்கள் வாங்க முடியும். பட் நீங்கள் ஜஸ்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சு போகிறப்ப சேலரி லெவல் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிஸ்னஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்னென்ன இண்டஸ்ட்ரியில் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சவங்க ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பேசிக் லெவலான ஜாப்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள வந்து ஏதாவது எக்ஸாம்ஸ் இது மாதிரிலாம் எழுதி போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளினிக்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெல்த் சென்டர்ஸ்க்கு ஜாப்க்கு வந்து போகலாம். ப்ரைவேட் ட்ரக் ஸ்டோர் இருக்கும்ல அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ரிலேட்டான ட்ரக் ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்கே கூட ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோல்சேல் ஸ்டோர் அதாவது இந்த மெடிசனுக்காக ஹோல்சேல் ஸ்டோரில் வந்து நிறைய ஊரில் நிறைய சிட்டிஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹோல்சேல் ஸ்டோரில் மெடிக்கல் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து ஜாப்க்கு வந்து போகலாம். இதுவே ரீடெயில் ஷாப்பே வந்து நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது மெடிசன் ரிலேட்டடாக அந்த மாதிரியான ஷாப்ஸில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜாப். பட் என்ட்ரி லெவலில் சேலரி வந்து பார்த்தா ஒரு 6,000 7,000 அந்த மாதிரி தான் தருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணாவோ இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவோ நல்ல சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரையல் சென்டர் அதாவது மெடிசன்ஸ்லாம் ட்ரையல் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான லேப்ஸில் அங்கே கூட இங்கே வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த பேராமெடிக்கலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா மெடிசன்ஸில் அந்த ரெலவெண்ட்டான ஏதாவது ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா மெடிசன் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் இது ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயே என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா பேராமிஸ்ட் ஆகலாம், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆகலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகலாம், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை மெடிக்கல் ஸ்டோரில் ஜாயின் பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஆவரேஜாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஹையர் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சதுக்கப்புறம் பேச்சுலர் இன் ஃபார்மசி வந்து படிக்கலாம். அப்படி இல்லை அதுக்கப்புறம் மாஸ்டர் இன் ஃபார்மசி கூட வந்து படிக்கலாம். இல்லை பேச்சுலர் ஃபார்மசி முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் ஃபார்ம் கோர்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்ஃபார்ம் பண்ணலாம். எம்ஃபார்ம் முடிச்சுட்டு பிஹெச்டி கூட வந்து பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எம்பிஏ வந்து பேராமெடிக்கல் ரிலேட்டடாக கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான எம்பிஏ கோர்ஸ் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். பட் எம்பிஏலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸில் அது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்தா எம்பிஏ வந்து பேராமெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வந்து படிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஃபார்ம் டிலாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு ஃபார்ம் டி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் வந்து 3 இயர்ஸ்க்கான ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து படிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் வந்து கெயின் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு சேஃப் அண்ட் அக்யூரேட் மெடிசன் வந்து என்ன கொடுக்கலாம் ஒரு டிசீஸ்க்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா சப்போஸ் பில்லிங் போட வேண்டிய சுச்சுவேஷனில் அதனால் வந்து கம்ப்யூட்டர் பற்றிய பேசிக் ப்ராசஸிங் இதை பற்றிலாம் வந்து கற்றுக்குவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரக் அப்ரூவல் ப்ராசஸர் பற்றி கற்றுக்குவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெடிசன்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் அனுப்புறது இதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இந்த மாதிரியான டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் வந்து ஃபார்மசி வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறதுக்கு முக்கிய காரணம் கூட அதுக்கு வந்து சொல்லலாம். அதாவது ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட வந்து சொல்லலாம். ஏன்னா ஓன் பிஸ்னஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் ப்ராஃபிட் வந்து நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிஸ்னஸ் லைனில் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண
பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தா 3 மந்த்ஸ் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தா 3 மந்த் ட்ரைனிங் வந்து நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் FDA ஸ்டேட் இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டேட் கவுன்சிலில் போய் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ரிஜிஸ்டர்ட் பாராமிஸ்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓன் மெடிக்கல் ஸ்டோர் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதுக்கெலாம் வந்து குறிப்பிட்ட நாள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது பாராமெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதுபடி பார்த்தோம்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது பேஸில் தான் வந்து பார்த்தா நீங்கள் ஓன் ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஓனாக வந்து ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ்னு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடித்தாலும் சரி, இல்லை ஃபார்மசி ரிலேட்டடான வேறு ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஓனாக வந்து ஒரு ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரியான ஃபார்மசிலாம் ஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் மோட் மட்டும் தான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால ஃபார்மசி ரிலேட்டடான ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் மோடில் வந்து படிங்க. அப்போ தான் நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலிமா டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த கோர்ஸை பற்றி பேசிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கான காலேஜ் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஃபார்மசி காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.